நம்பிக்கை வந்து வச்சா வச்ச மேனிக்கு இருக்கணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "புடிச்சாலும் புளியங்கொப்பா புடிக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா புளியங்கொப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா வந்து முறியாது. அது ஒரு பழமொழி. அந்த மாதிரி நம்பிக்கையில நீங்க புடிக்கணும். மக்கி மண்ணா போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும், சாமி இருக்காரு நமக்குங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா, எங்கிருந்தாவது நமக்கு ஒரு ஹெல்ப் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். எதுவுமே நெனச்ச உடனே நமக்கு நடந்துராது. குழந்தை வ ம உரு கரு உருவாகணும்னா 9லேருந்து 10 மாசம் ஆகும். அதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஒரு சமயம் வேணும். தெய்வம் ஒண்ணும் கூரைய சொல்லுவாங்க, குடுக்குற தெய்வம் கூரைய பொத்துன்னு குடுக்கணும். ஆனா கூரைய பொத்துட்டு எந்த தெய்வமும் குடுக்காது. நம்ம அதுக்கான தன்மையில முதல்ல இருக்கணும். நல்லத நெனச்சு, நல்லதையே செஞ்சு, நல்லதையே அடுத்தவங்களுக்கு உபதேசிச்சு, நல்லபடியா இருந்தா தெய்வத்தோட அனுக்கிரகம் நீங்க கோவிலுக்கு கூட போக வேண்டாம். வீட்ல இருந்தே ஆண்டவா, முருகான்னு நீங்க மனசுல நெனச்சீங்கனாலே போதும். பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெர்ல. பஞ்சாமிர்த வண்ணம். அதுல வந்து ஒரு வார்த்தை வரும். ஒரு ஒரு அடி வரும். "அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்தருளும் தாளா" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தன்னை நாடி வரும் அண்டும் தொண்டர், தன்னை நாடி வரும் அன்பர்கள் வருந்தக்கூடாம, வருந்த விடாம அவர் வந்து அருள் பாலிக்கக்கூடிய பெருமானாகும் முருகப்பெருமான். அதனால எல்லாரும் முருகப்பெருமான உள்ளன்போட, தூய மனசோட நல்லபடியா பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க நெனச்சத குடுப்பாப்ல.